100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மகான் தியாகராஜர். இவர் ரங்கநாதர் பேரில் ரங்க பஞ்சரத்னம் பாடியிருக்கார். கஸ்தூரி ரங்கன் வீதியில் வர அழக பாருங்கோ அப்படின்னு பாடியிருக்கார். அவ்வளவு ஈடுபாடு ரங்கனிடத்தில். இவர் ராமனிடத்தில் தானே ஏகாந்த பக்தி உடையவர். ராமனீ சமானம் எவரோ அப்படிங்கிற கீர்த்தனத்தில் ராமா உனக்கு சமமான தெய்வம் உண்டா, எனக்கு உன்னை தவிர வேறு தெய்வம் தெரியாதுப்பான்னு பாடியிருக்கார். அப்படி சொன்னவருக்கு எப்படி ரங்கன் கிட்ட ஈடுபாடு வந்ததுன்னா அவரே சொல்கிறார், என் ராமன் ஆராதித்த பெருமாள் இந்த ரங்கன் அப்படிங்கிறார். பல க்ஷேத்திரங்களுக்கு போனார், கீர்த்தனம் பாடியிருக்கார். ஒரு தடவை திருவேங்கடமுடியான செவிக்கிறதுக்காக கோஷ்டியோட பஜனை பண்ணிகிட்டே வர்றார். அப்படி வந்தபோது திருமலையப்பன் திரைய போட்டுட்டான். சீனிவாசன் அப்போதும் எப்பொழுதும் இப்பொழுதும் கொஞ்சம் ராக்கி தான், பகவானை சேவிக்க முடியலை. இப்படித்தான் திருமங்கை ஆழ்வாரும் ஆர்வத்தோடு வந்தார். பார்க்க முடியலைன்னதும் கொஞ்சம் கோபப்பட்டார் அவர். பாகவதர்களுக்கு கோபம் வர்றது சகஜம்தான், இவாளுக்கு மனுஷாள் கிட்ட வராது. மனுஷாளுக்கு தான் எங்களை பற்றி தெரியாதுப்பா, உமக்கு கூடவா தெரியாது அப்படிங்கிறார் ஆழ்வார். தியாகராஜர் திரைக்கு முன்னாடி நின்றுட்டு ஒரு கீர்த்தனம் பாடுறார். தெர தீயக ராதா மாத்சரிய மகு அப்படின்னு. மாத்சரியம்னா அசூயை. அசூயைங்கிற திரை, பெரிய திரை ஹிருதயத்தில் இருக்குப்பா. அந்த திரை விலகெடுத்து அப்படின்னா உன்னுடைய திவ்ய தரிசனம் கிடைச்சிடுமே அப்படின்னு பாடிட்டு நிற்கிறார். இந்த அசூயைங்கிற திரை மகான்களோட மகத்துவத்தையே மறைச்சிடும். இந்த அசூயினால தானே பகவத் ராமானுஜருக்கு விஷம் வச்சா. மாத்சரிய மகு தெர தீயக ராதான்னு பாடின உடனே பட்டுன்னு திரை விலகெடுத்து திவ்ய தரிசனம் ஆயிடுது. தியாகராஜருடைய இந்த அனுபவத்தை பரமூர் மகாத்மா சொல்ல கேட்டு அடியேன் உங்களோட பகிர்ந்துட்டேன். இனி ஆழ்வார்கள் திருமலையப்பனை எப்படி அனுபவித்தார்கள்னு பார்க்கலாம்.